வணக்கம். தி டீப் டைவ்க்கு வரவேற்கிறோம். நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நாம ஜேம்ஸ் ஆலனோட பி யோர் ஓன் சன்ஷைன் அப்படிங்கிற எழுத்து தொகுப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த புத்தகம் நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குது, அப்புறம் சுய கட்டுப்பாடு, சரியான கொள்கைகள் மூலமா எப்படி சந்தோஷத்தையும் வெற்றியும் அடையலான்னு விளக்குது. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கைக்குமான சில நல்ல யோசனைகளை தருது. ஆமா, ஜேம்ஸ் ஆலன் ஊக்கமளிக்கும் எழுத்துலகத்துல ஒரு முன்னோடி. அவர் தத்துவத்தையும் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் ஒரு உத்வேகத்தையும் ரொம்ப அழகா இணைச்சிருக்காரு. இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா 4 முக்கியமான புத்தகங்களோட சாரம் இருக்கு. ஆஸ் அ மேன் திங்கத், ஃப்ரம் பேஷன் டு பீஸ், மேன் கிங் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், அப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ். ஒவ்வொன்றும் நம்ம உள் உலகத்தை மாத்துறது மூலமா வெளி உலகத்தை எப்படி மாத்தலாங்கிற மைய கருத்தை சுத்தி தான் இருக்கு. ஓ, அப்போ அந்த மைய கருத்தை வச்சு ஆரம்பிக்கலாமா? நம்ம உள் உலகத்தை சரி செஞ்சா வெளி உலகம் எப்படி மாறும்? முதல்ல ஆஸ் அ மேன் திங்கத். அதன் தலைப்பே சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதுவாதான் அவன் இருக்கான் அப்படின்னு. இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது இல்லையா? நிச்சயமா, இதுதான் ஆலனோட மொத்த சிந்தனைக்கும் அச்சாணினே சொல்லலாம். நம்ம குணம், நம்ம வாழ்க்கை சூழல் எல்லாமே நம்ம எண்ணங்களோட விளைவுதான் அவர் சொல்றாரு. இத ஒரு தோட்டக்காரன் ஓமையோட ரொம்ப அழகா விளக்குறாரு. நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அதுல நாம நல்ல பயனுள்ள எண்ணங்களை, அதாவது விதைகளை விதைச்சு கவனமா பாத்துக்கலாம். இல்லனா தீய தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது களைகள் வளர்றதுக்கு நாமளே இடம் கொடுக்கலாம். ஆமா ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம நல்ல விதைகளை விதைக்கலைனாலும் களைகள் தானா வளரும்னு சொல்றாரே. அதாவது நாம ஒரு விழிப்போட நல்ல எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய்யலனா நெகட்டிவ் எண்ணங்கள் இயல்பாவே அந்த இடத்தை பிடிச்சுக்கும். இது வெறும் மனசளவுல மட்டும் இல்லாம நம்ம உடல் நலத்தையும் பாதிக்குமாமே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எண்ணங்கள் நம்ம உடம்புலையும் நேரடியா வெளிப்படும் அப்படிங்கிறது ஆலனோட ஒரு உறுதியான கருத்து. பயம், கவலை, பொறாமை மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் உடம்புக்கு கேடு விளைவிக்கணும். சந்தோஷமான, தூய்மையான, தைரியமான எண்ணங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியும் கொடுக்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு மெடிக்கல் சைக்காலஜி கூட இதை ஒத்துக்கிறாங்க. மன அழுத்தம் எப்படி உடல் நலத்தை பாதிக்குதுன்னு நமக்கு தெரியும் தானே? சரி சரி. அப்போ வெறும் எண்ணங்கள் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல அந்த எண்ணங்களுக்கு ஒரு திசை, ஒரு நோக்கம் தேவையா? தாட் அண்ட் பர்பஸ் பத்தி பேசுறாரு ஆலன். மிக முக்கியமான கேள்வி. ஆலன் சொல்றாரு, எண்ணங்களுக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இல்லைன்னா அதுக்கு இலக்கே இல்லாம இங்கேயும் அங்கேயும் அலையும். கடல்ல திசை தெரியாம தத்தளிக்கிற படகு மாதிரி தான் அது. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னா நம்ம எண்ணங்களை ஒரு குறிக்கோளை நோக்கி செலுத்தணும். அந்த இலக்கு தான் நம்ம சிந்தனைக்கு ஒரு மையத்தை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். ஒருத்தர் பலவீனமானவராய் இருந்தா கூட ஒரு நல்ல நோக்கத்துக்காக தன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினா அவரும் வலிமை பெற முடியும்னு சொல்றாரு. அப்படியா? அப்போ நம்ம லட்சியங்கள், நம்ம கனவுகள், அதாவது விஷன்ஸ் அண்ட் ஐடியல்ஸ், அதெல்லாம் வெறும் கற்பனைகள் இல்லையா? அது நிஜமாகுமா? ஓஹோ, என்ன சொல்றாருன்னா, கனவு காண்றவங்க தான் உலகத்தை காப்பாத்துறவங்க. இன்னைக்கு நாம பார்க்குற யதார்த்தம் ஒரு காலத்துல யாரோ ஒருத்தரோட கனவா தான் இருந்துச்சு. கொலம்பஸ் ஒரு புது உலகத்தை கனவு கண்டாரு, அடைஞ்சாரு. கோப்பர்னிக்கஸ் பல உலகங்கள் இருக்கிற பிரபஞ்சத்தை கனவு கண்டாரு, அதை நிரூபிச்சாரு. புத்தர் அமைதியும் கருணையும் நிறைஞ்ச ஒரு ஆன்மீக உலகத்தை கனவு கண்டாரு, அதை அடைஞ்சாரு. நம்ம உயர்ந்த லட்சியங்களை எவ்வளோ ஆழமா நம்பி அதுக்காக உழைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது நம்ம யதார்த்தமா மாறும். அந்த கனவுகள் தான் நம்ம எதிர்காலத்துக்கான விதைகள். ஓஹோ, இந்த பயணத்தோட கடைசியில செரெனிட்டி, அதாவது மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாரு. அது எப்படிங்க? மன அமைதிங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. அது சுய கட்டுப்பாட்டாலையும் எண்ணங்களை பத்தின ஒரு ஆழமான புரிதலாலையும் கிடைக்கிற ஒரு பக்குவப்பட்ட நிலை. அனுபவத்தோட முதிர்ச்சி அது. நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நாமளே கட்டுப்படுத்த கட்டுக்கிட்டோம்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் நம்மளை பெருசா பாதிக்காது. அதுதான் உண்மையான அமைதி, ஒரு ஞானத்தோட அடையாளம்னு ஆலன் சொல்றாரு. புரியுது. எண்ணங்களோட சக்தி பத்தி இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா நம்மள ஆட்டி படைக்கிற உணர்ச்சிகளை எப்படி கையாள்றது? அடுத்த பகுதி ஃப்ரம் பேஷன் டு பீஸ், உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதிக்கு எப்படி போறதுன்னு வழிகாட்டுது. இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் பயணம் போல இருக்கே. ஆமா, இத ஒரு ஆன்மீக வளர்ச்சி பாதையாவே ஆலன் சொல்றாரு.
பேஷன் அவர் சொல்றது மனுஷனோட அந்த கீழ்மையான கட்டுப்பாடில்லாத உணர்ச்சிகள், காமம், வெறுப்பு, கோவம், பேராசை, கருவம், பழிவாங்கிறது இதெல்லாம். இதுதான் துன்பத்துக்கும் குழப்பத்துக்கும் மூல காரணம்னு சொல்றாரு. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரணுங்கிற ஒரு ஏக்கம் வரும்போது அது ஆஸ்பிரேஷன், அதாவது ஒரு உயர்வான விஷயத்துக்கான தாகமா மாறுது. இந்த ஆசை தான் நம்மள மேலே இழுக்குது. சரி, இந்த மேல் நோக்குன பயணத்துல டெம்டேஷன், அதாவது சோதனைகள் வரும்னு சொல்றாரே, அது எதுக்கு வருது? சோதனைகள் நம்மளோட பலவீனங்களை நமக்கு காட்டி கொடுக்கிற கண்ணாடி மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற அந்த தூய்மை இல்லாத விஷயங்கள் தான் சோதனைகளை ஈர்க்குது. முழுசா தூய்மையான ஒன்ன சோதனைக்கு உட்படுத்த முடியாது. அதனால சோதனைகள் வரும்போது அதை நாமளே சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பா பார்க்கணும். அது நம்மளோட உள்வலிமையை அதிகமாக்க உதவுது. அப்புறம் வருது டிரான்ஸ்மியூட்டேஷன், உருமாற்றம். இது கேட்கறதுக்கே ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுதே. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. டிரான்ஸ்மியூட்டேஷன் நம்மளோட அந்த கீழ்மையான சுயநலமான மன ஆற்றலை ஒரு உயர்வான ஆக்கப்பூர்வமான தார்மீக சக்தியா மாத்துறது. ஒரு கெட்ட பழக்கத்தையோ ஆசையோ நம்ம விடும்போது அதுக்காக நம்ம செலவு செஞ்ச மன ஆற்றல் வீணாகிறதில்ல. அது வேறொரு நல்ல வடிவத்துக்கு, ஒரு உயர்வான சிந்தனைக்கோ செயலுக்கோ திருப்பி விடப்படுது. உதாரணமா, கோவத்தை அடக்கி அந்த சக்தியை பொறுமையா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க பயன்படுத்தலாம். இது ஒரு வகையான மென்டல் ஆல்கெமி, மன ரசவாதம்னு சொல்லலாம். ஓஹோ! இந்த உருமாற்றத்துக்கு பிறகு என்ன நடக்குது? டிரான்செண்டன்ஸ்னு ஒரு நிலைமைய சொல்றாரே. டிரான்செண்டன்ஸ்ங்கிறது சுயநலத்தை தாண்டி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நிலையான தார்மீக கொள்கைகளோட அடிப்படையில வாழ ஒரு உயர் உணர்வு நிலை. இது வெறும் மனுஷ உணர்வோட தொடர்ச்சி இல்ல, அதிலிருந்து பிறந்து அதைவிட உயர்ந்த ஒரு நிலை. இங்க இந்த தனிப்பட்ட நான் அப்படிங்கறதோட ஆதிக்கம் குறையுது. சட்டங்களும் விதிகளும் தேவையில்லை, ஏன்னா வாழ்க்கை உயர்ந்த கொள்கைகளோட இயல்பாவே ஒத்துப்போகுது. இங்கதான் உண்மையான அமைதியோட ஆரம்பத்தை பாக்குறோம். அப்படியா? இதோட உச்சக்கட்டம் தான் பியாட்டிட்யூட், பேரின்பம்னு சொல்றீங்களா? அது எப்படி இருக்கும்? பேரின்பம்ங்கிறது வெறும் சந்தோஷம் இல்ல, பாரபட்சம் இல்லாம இருக்கிறது, கருணை, பொறுமை, பணிவு, தூய்மை, அமைதி, இரக்கம், நிபந்தனை இல்லாத அன்பு, இந்த மாதிரி தெய்வீக குணங்களே பேரன்பத்தோட வடிவம்னு ஆலன் சொல்றாரு. அந்த குணங்களாவே நாம மாறிடும்போது கிடைக்கிற நிலையான ஆழமான ஆனந்தம் அது. இந்த பண்புகள் தான் உண்மையான சந்தோஷத்துக்கு வழி, வெறும் பாதை மட்டும் இல்ல. கடைசியா இந்த முழு பயணத்தோட பலன் பீஸ், உண்மையான நிலையான அமைதி. இது சுயத்தை ஜெயிக்கிறது மூலமா, செல்ஃப் கான்குவஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். சுயத்தை ஜெயிச்சவன் உலகத்தையே ஜெயிச்சவன் மாதிரி. சரி சரி. ஆக எண்ணங்களை கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை உருமாத்தி அமைதியை நோக்கி போறத பத்தி பார்த்தோம். இப்ப இந்த உள் மாற்றங்கள் நம்ம வெளி உலகத்தை, நம்ம சூழ்நிலைகளை எப்படி பாதிக்குது? அடுத்த புத்தகம் மேன் கிங் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், மனுஷன் தன் மனம், உடல், சூழ்நிலைகளோட அரசன்னு சொல்லுது. இது ஆஸ் எ மேன் திங்கத்தோட ஒரு தொடர்ச்சியா? ஆமா, ஓரளவுக்கு அதோட ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஆலன் திரும்பவும் அதையே தான் வலியுறுத்துறாரு. நம்ம எண்ணங்களோட உள் உலகம்தான் நம்ம இன்ப துன்பங்களுக்கும் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கும் காரணம். வெளி உலக நிகழ்வுகள் வெறும் கண்ணாடி, நம்ம உள்நிலையை பிரதிபலிக்கிற கண்ணாடி. சூழ்நிலைகள் நமக்கு சரியா இல்லைன்னு குறை சொன்னா பத்தாது. சூழ்நிலைகளை மாத்தணும்னா முதல்ல நம்ம மனச, நம்ம எண்ணங்களை மாத்தணும். இது கொஞ்சம் தீவிரமான கருத்தா தெரியுதே. மத்தவங்களோட செயல்கள் கூட நம்ம உள்நிலைய காட்டுதுன்னு சொல்றது எப்படி? ஆலனோட பார்வை இதுதான். நாம எந்த மனநிலையில இருக்கிறோமோ அப்படிதான் உலகத்தை பார்க்கறோம். சந்தேகம், பேராசை நிறைஞ்ச மனசுக்கு உலகம் மோசமா தெரியும். அன்பு, தாராள குணம் கொண்ட மனசுக்கு உலகம் அழகா தெரியும். ஒரு வகையில நாம மத்தவங்க கிட்ட நம்மளோட பிரதிபலிப்பே பார்க்கறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட கடுமையா நடந்துகிட்டா, ஒருவேளை நம்ம உள் மனசுலயும் ஏதோ ஒரு கடினத்தன்மை இல்லனா நெகட்டிவ் எண்ணம் இருக்கலாம்னு யோசிக்க சொல்றாரு. இதுல பழக்க வழக்கங்கள் பத்தி நல்லா சொல்றாருல்ல. பழக்கங்கள் நம்மள அடிமைப்படுத்தவும் முடியும், விடுவிக்கவும் முடியும்னு. மிகவும் சரி. பழக்கங்கள்ங்கிறது திரும்ப திரும்ப செய்யற செயல்களாலையும் எண்ணங்களாலையும் உருவாகிற மனசோட பாதைகள். நல்ல பழக்கங்கள் நம்மள மேல கொண்டு போகும். கெட்ட பழக்கங்கள் நம்மள கட்டி போடுற சங்கிலி மாதிரி. ஆனா ரொம்ப முக்கியமா, என்னால இந்த பழக்கத்தை மாத்த முடியாது, என்னால என் கெட்ட குணங்களை ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் தான் உண்மையான அடிமைத்தனம்னு ஆலன் சொல்றாரு. என்னால் முடியுங்கிற உறுதியான நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சா எந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரலாம். மனசோட சக்தியை நம்பணும்.
உடல் நலம் பத்தியும் இதே கருத்தை தொடர்றாரு. உடல் நல பிரச்சனைகளும் மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு. ஆமா, உடம்புங்கிறது மனசோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கருவி மாதிரி. ஆரோக்கியமான, தூய்மையான, சந்தோஷமான எண்ணங்கள் உடம்புக்கு வலிமையும் அழகையும் கொடுக்குது. அதே சமயம் கவலை, பயம், வெறுப்பு இந்த மாதிரி எண்ணங்கள் உடம்ப பலவீனப்படுத்தி நோய்களை வர வைக்குது. உடம்பு சரியில்லாம இருந்தாலும் மனசை வலிமையாவும் நம்பிக்கையாவும் வச்சிருக்கிறது குணமாகறதுக்கு உதவும்னு அலன் சொல்றாரு. சரி, ஆனா வறுமைங்கிறது பெரும்பாலும் ஒரு மனநிலைன்னு அவர் சொல்றது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா படலாம் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இத கவனமா புரிஞ்சுக்கணும். ஆலன் சமூக இல்லனா பொருளாதார யதார்த்தங்களை மறுக்கல. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பணம் இல்லாததை விட அதோட சம்பந்தப்பட்ட மனநிலைகளான சோம்பல், பொறுப்பில்லாம இருக்கிறது, நேர்மை இல்லாம இருக்கிறது, பயம் இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா, நேர்மையா, தன்னம்பிக்கையோட இருந்தா அவனால வறுமையிலிருந்து வெளியே வர முடியுங்கிறது அவரோட நம்பிக்கை. அதே நேரம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் பேராசையாலையும் திருப்தி இல்லாமலும் ஒருத்தர் மனசளவுல ரொம்ப ஏழையா இருக்கலாம். உண்மையான செல்வம் பணத்துல மட்டும் இல்ல, மனநிறைவுலையும் நல்ல குணங்கள்லையும் தான் இருக்குங்கிறது அவரோட பார்வை. இங்க அவர் தனிமனிதனோட கடமையுணர்வையும் சுய முன்னேற்றத்தையும் தான் அதிகமா வலியுறுத்துறாரு. ஓகே, அப்போ பிரச்சனைகளை கண்டு பயந்துடாம அதை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறது முக்கியம். கான்குவெஸ்ட், நாட் ரெசிக்னேஷன். கெட்டதுக்கு அடிபணியறது பலவீனம். அதை எதிர்த்து போராடி நமக்குள்ள இருக்கிற சுயநலத்தை, நெகட்டிவ் எண்ணங்களை ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அதுதான் நம்ம மனசு, உடம்பு, சூழ்நிலைகளோட அரசனாக்குது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த பகுதியோட சாரம். நமக்குள்ள இருக்கிற தீமையை ஜெயிக்கிறது தான் உண்மையான ஆன்மீக ஆதிக்கம், ஸ்பிரிச்சுவல் டொமினியன். சரி, நம்ம அரசனா மாற தேவையான உள் மனமாற்றங்கள், மனோபலம் பத்தி பேசிட்டோம். ஆனா டெய்லி லைஃப்ல சந்தோஷமாவும் வெற்றிகரமாவும் இருக்க இன்னும் சில நடைமுறை வழிகாட்டுதல்கள் வேணும் இல்லையா? அதுதான் கடைசியா வர்ற ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ்ங்கிற பகுதியா. இது ரொம்ப பிராக்டிக்கலா தெரியுதே. ஆமா, இது ரொம்ப நேரடியான அடித்தளம் போடுற மாதிரி கொள்கைகளை பத்தி பேசுது. சந்தோஷமான, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு 5 அஸ்திவார கற்களை ஆலன் சொல்றாரு. அது என்னன்னா, 1. சரியான கொள்கைகள், ரைட் பிரின்சிபிள்ஸ். இதுதான் முதல் கல். நேர்மை, கடமையுணர்வு, நீதி இந்த மாதிரி தார்மீக விதிகளை ஃபாலோ பண்றது. 2. சீரான வழிமுறைகள், சவுண்ட் மெத்தட்ஸ். வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, பிளானிங், செய்யற வேலையில கவனம், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம். 3. உண்மையான செயல்கள், ட்ரூ ஆக்ஷன்ஸ். சுயநலம் இல்லாம மத்தவங்க நலனுக்காக நேர்மையா செயல்படுறது, நம்ம செயல்களோட விளைவுகளை பத்தி யோசிக்கிறது. 4. உண்மையான பேச்சு, ட்ரூ ஸ்பீச். போய் புறம் பேசுறது, கடுமையா பேசுறது இதெல்லாம் தவிர்த்து உண்மையாவும் அன்பாவும் தேவைப்பட்டா மட்டும் பேசுறது. 5. சமநிலை மனப்பான்மை, ஈக்குவல் மைண்டட்னஸ். வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் எதுலயும் அதிகமா அலட்டிக்காம விருப்பு வெறுப்பில்லாம அமைதியா நடுநிலையா இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஓ, இந்த 5 கொள்கைகளையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? உதாரணத்துக்கு, சரியான கொள்கைகள்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது? ஆலன் இதுல 4 முக்கியமான அறங்களை சொல்றாரு. 1. கடமை, டியூட்டி. அவங்கவங்க வேலைய சரியா முழு கவனத்தோட திறமையா செய்யறது, மத்தவங்க வேலையில தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது. 2. நேர்மை, ஹானஸ்டி. சொல்லலையும் சரி செயல்லையும் சரி உண்மையா இருக்கிறது, ஏமாத்தாம வெளிப்படையா இருக்கிறது. 3. சிக்கனம், எக்கானமி. வளங்களை வீணாக்காம பாத்துக்கிறது. இது பணம் மட்டும் இல்ல, நம்ம உடல் சக்தி, மன ஆற்றல், நேரம் எல்லாத்தையும் குறிக்கும். 4. தாராள மனப்பான்மை, லிபராலிட்டி, குடுக்கிற குணம். இதுவும் பணம் மட்டும் இல்ல, நல்லெண்ணம், அனுதாபம், மன்னிக்கிறது, ஏன் எதிரிகிட்ட கூட கருணை காட்டுறது வரைக்கும் போகும். அடுத்து சீரான வழிமுறைகள் அப்படின்னு சொல்றது, சவுண்ட் மெத்தட்ஸ். வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. பிரபஞ்சமே ஒரு ஒழுங்குல இயங்குது, நாமும் அப்படிதானே இருக்கணும். நிச்சயமா. ஆலன் சொல்றாரு, ஒழுங்கில்லாத குழப்பமான வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷத்தையோ வெற்றியோ தராது. சரியான நேரத்துல எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கும் ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்குறது, செய்யற வேலைய பிளான் பண்ணி செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனம் செலுத்துறது, இது எல்லாமே சவுண்ட் மெத்தட்ஸ் தான். இது மன ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் வழிவகுக்கும். ஒழுங்குதான் வலிமை, குழப்பம் பலவீனம். சரி சரி. அப்புறம் உண்மையான செயல்கள்,
உண்மையான பேச்சு. இது நம்ம நடத்தையையும் நாம பேசுற வார்த்தைகளையும் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லுது. மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத செயல்களும் அன்பான நேர்மையான பேச்சு தான் முக்கியம்னு புரியுது. ஆமா, ஒரு செயல் நல்ல நோக்கத்துல செஞ்சிருந்தாலும் அதோட விளைவு மத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்தா அது உண்மையான செயல் இல்லைன்னு ஆலன் சொல்றாரு. அதே மாதிரி தான் பேச்சு. பொய், அவதூறு, புறம் பேசுறது, தேவையில்லாத விவாதம் இதெல்லாம் தவிர்க்கணும். மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதை கேட்கறதும் அதை நம்புறதும் கூட தப்பு. நம்ம வார்த்தைகள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கணுமே தவிர பிரிவினையையும் துன்பத்தையும் இல்ல. கடைசியா சமநிலை மனப்பான்மை, ஈக்குவல் மைண்டட்னஸ். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டம் இல்லையா? எதுக்கும் அலட்டிக்காம இருக்கிறது கஷ்டம்தான், ஆனா அதுதான் மிக உயர்ந்த நிலைன்னு ஆலன் சொல்றாரு. வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், புகழிகழ்ச்சிகள் எதை பார்த்தும் மனநிலை தடுமாறாம அமைதியா நடுநிலையோட இருக்கிறது தான் சமநிலை. இது உணர்ச்சியே இல்லாத நிலை இல்ல, ஆனா உணர்ச்சிகளுக்கு மேல ஒரு ஆளுமை செலுத்துற நிலை. இது பாரபட்சமில்லாத தன்மைக்கு வழிவகுக்கும். நம்ம முடிவுகள் உணர்ச்சியால இல்லாம அறிவால் எடுக்கப்படும். ஓகே. ஆக இந்த 5 அடித்தள கற்களையும் சரியான கொள்கைகள், சீரான வழிமுறைகள், உண்மையான செயல்கள், உண்மையான பேச்சு, சமநிலை மனப்பான்மை இதெல்லாம் பின்பற்றினா நல்ல விளைவுகள் தானாவே வரும்னு ஆலன் முடிக்கிறார். இதுதான் அந்த காரண காரிய விதி மாதிரி இல்லையா? காஸ் அண்ட் எஃபெக்ட். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்ல எண்ணங்கள், நல்ல கொள்கைகள், நல்ல செயல்களுங்கிற விதைகளை விதைச்சா சந்தோஷம், வெற்றி, மன அமைதிங்கிற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். கெட்ட விதைகளை விதைச்சிட்டு நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயல்களை செய்யறவங்களுக்கு நல்ல பலன்கள் தானா தேடி வரும். அதுக்காக போராட தேவையில்லைங்கிறது தான் ஆலனோட அழுத்தமான செய்தி. மொத்தத்துல ஜேம்ஸ் ஆலனோட இந்த 4 படைப்புகளும் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எண்ணங்களை தான் நம்மள உருவாக்குது. நம்ம குணத்தை, நம்ம சூழ்நிலைகளை, நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம விதியை கூட முடிவு பண்ணுது. நாம சூழ்நிலைகளோட அடிமைகள் இல்ல, நம்ம மனசோட எஜமானர்கள். அப்படிதானே? மிகச் சரியா தொகுத்து சொன்னீங்க. மனம்தான் அந்த மாஸ்டர் பவர். அதுதான் நம்மள உருவாக்குது, உடைக்குது. நாம எதை ஆழமா சிந்திக்கிறோமோ அதுவாவே ஆகிறோம். நம்மளோட உள் உலகத்தை நாம ஆட்சி செஞ்சா வெளி உலகமும் நமக்கு கீழ்ப்படியும். இதுதான் ஜேம்ஸ் ஆலனோட செய்தி. 100 வருஷம் கழிச்சு நிக்குது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. ஜேம்ஸ் ஆலன் சொன்ன மாதிரி இன்னையிலிருந்து உங்க எண்ணங்களை நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்க போறீங்க? உங்க மனசுங்கிற தோட்டத்துல நீங்க பயனுள்ள விதைகளை விதைக்கிறீங்களா இல்ல களைகளை வளர விடுறீங்களா? ஆலன் சொன்ன அந்த அஸ்திவார கற்கள்ல கடமை, நேர்மை, சிக்கனம், தாராள மனப்பான்மை, சுய கட்டுப்பாடு இதுல ஏதாவது ஒண்ணு ரொம்ப சின்ன அளவுல கூட உங்க டெய்லி லைஃப்ல செஞ்சு பார்க்க முடியுமா? நீங்களே உங்க வாழ்க்கைக்கு ஒளியா மாறுறதுக்கு பி யோர் ஓன் சன்ஷைன் ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்காகவே நாங்க செஞ்ச ஒரு ஆய்வு. மீண்டும் சந்திப்போம்.